ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் நிறைய டாபிக்ஸ் பார்க்கணுமா, நிறைய ரீடிங்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் நிறைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நிறைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில். ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா அ பிக் ரிலீஃப். ஃபைனலி ஏதோ ரிலீஃப் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. ஐ டோன்ட் நோ, இந்த டாபிக் வந்துட்டு எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. பிகாஸ் ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு யூனிவர்ஸ் என்ன எடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. பட் சம் பிக் ரிலீஃப் வருது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரக்கல்ல இருந்து வரேன். ப்ரொடெக்ஷன், எவர் அன்ஃபோல்டிங் ரோஸ். ஓகே, cut the cords, call back the power. Wow. Cord cutting is happening finally. So finally அந்த cord cutting thing நடக்குது. உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் பர்சன், டாக்ஸிக்குமான அந்த ஒரு கனெக்ஷன் கட் ஆக போகுது. இதுவே எவ்வளோ ஒரு பிக் ரிலீஃப். உங்கள் லைஃப்பில் பிரச்சனையே அதுதான். அந்த பிரச்சனையே சால்வ் ஆக போகுதுங்கிறது தான் கம்ப்ளீட் பிக் ரிலீஃப். எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸிக்கான பீப்புள், டாக்ஸிக்கான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே தான் உங்களை வளர விடாமல் உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கு. உங்கள் லைஃப்பில் இன்ன வரைக்கும் எவ்வளவோ டேலண்ட் இருக்கும், வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குது, ஆனால் முன்னேற முடியல, வளர்ச்சி இல்லை உங்கள் லைஃப்பில். அதுக்கான காரணம் இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் தான். அந்த ஒரு விஷயம் இப்போ கட்டாக போகுது. உங்களோட லைஃப் ஒரு பெட்டர்மெண்ட், எல்லாமே பெட்டராக இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகேங்களா? சரி, இட்ஸ் அ டைம் டு கால் பேக் யுவர் பவர்னு வந்திருக்கு. ஒரு சில பேர் நீங்கள் உங்கள் எனர்ஜி, உங்களோட பவர், இது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க டாக்ஸிக் பீப்புள்னால. கரெக்டுங்களா? ஸோ தேவையே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டு அவங்கள உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ண பவர் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜி, பவர் எல்லாத்தையும் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த சோல் பவர் ரைஸ் ஆகும். பிகாஸ் அந்த டாக்ஸிக் பர்சன்ஸோட உங்களுக்கு கார்ட் கட்டிங் நடக்குது. அவங்களோட பாண்ட், அவங்களோட கனெக்ஷன் உங்களுக்கு கட் ஆகுது. அப்போ எல்லாமே கெட்டது எல்லாம் விலகுதுன்னு அர்த்தம், நெகட்டிவ் எல்லாம் விலகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கிராக்ட் ஓப்பன். அதாவது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நடந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு விஷயம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் மட்டும் என்ன பண்ணேன், நான் நல்லது தானே பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தாட்ஸை ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும், உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம். உங்கள் பாஸ்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் நடந்துச்சு. பிகாஸ் நீங்கள் ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகணும். அதாவது டிவைன் எனர்ஜி உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கணும், யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும். அப்படின்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு வழி யூனிவர்ஸ் தான் நடத்தினது. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் நிறைய வலிகள், நிறைய பெயின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பாஸ்டில் அனுபவிச்சிருப்பீங்க. பிகாஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய சைன்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் கேட்கல, கவனிக்கல. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஹர்ட், இந்த மாதிரி ஒரு பெயின், ஒரு பேக் ஸ்டாப்லாம் கொடுத்தாதான் நீங்கள் ஒரு தெளிவடைவீங்க. பிகாஸ் ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ வார்னிங் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துமே நீங்கள் டாக்ஸிக் பர்சன்ஸோடயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஒருத்தவங்க உங்களை பேக் ஸ்டாப் பண்ணனால தான், ஹர்ட் பண்ணனால தான், உங்களை அழ வச்சனால தான் உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு இருக்குது.
ஓகே, நம்ம ஏமாந்துருக்கோம், இவ்வளோ நாளாக இந்த மாதிரி டாக்ஸிக் வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துருக்குறோம் அவங்களோட சேர்ந்து, ரைட்? ஸோ அந்த ஒரு அவேக்கனிங், அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தெளிவு வரும் தெரிஞ்சுதான் யூனிவர்ஸ் கொடுத்தது. நான் ஏன் வந்து எவ்ரி டைம் வந்துட்டு பாஸ்ட் என்ன நடந்தாலும் அது கர்மா கிட்டையும் யூனிவர்ஸ் கிட்டையும் சரண்டர் பண்ணிடுங்கன்னு சொல்றது? ஜென்ரலாக வந்துட்டு வாயில் சொன்னால் கேட்க மாட்டோம், நம்மளா பட்டு திருந்தினாதான் வந்து நமக்கு புரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் கான்செப்டுங்க. அதை தான் யூனிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். ஸோ யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க. உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு காமிச்சதும், நீங்கள் எவ்வளோ வீக்னஸாக இருந்திருக்கீங்கிறது நீங்கள் உணர வச்சிருக்கிறதுக்கும் யூனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுங்க. ஓகே, டேரோட்டில் போகலாம். பிகாஸ் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவாக புலம்புறது பேசுறது ஸ்டாப் பண்ணுங்க. வாட் எவர் பாஸ்டில் நடந்துச்சோ ப்ரெசண்டில் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஹை பிரிஸ்டஸ், வாவ். ஸோ நான் சொன்னேன்ல, யூனிவர்ஸோட உங்களுக்கு ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கிடைக்குங்க. நிறைய நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு கார்ட் கட்டிங் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரே பண்ணுறது பழிக்கல, யூனிவர்ஸோட உங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிற அந்த ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு நெகட்டிவ் நடுவில் தடுக்குது. அது எல்லாமே வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த கார்டு பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு சைலண்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மைண்டை சைலண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத தாட்ஸை ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு ஒரு நீங்கள் வேண்டுறது, நீங்கள் கேட்குற பதில் எல்லாமே டைரெக்டாக கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. அண்ட் வெரி சூன் வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு பூட்டுக்கான ஒரு சாவின்னு சொல்லுவோம்ல, அந்த சாவி கிடைக்க போகுது. அது பற்றின ஒரு சீக்ரெட், ஒரு ப்ராப்ளம்கான ஒரு சீக்ரெட், ஒரு சம் பர்சன்ஸ்க்கான ஒரு சீக்ரெட் தெரிய போகுது. அண்ட் ஐ குட் see some magic. அதாவது யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஈவிலை ஸ்ப்ரெட் பண்ணுறது, கெட்ட எண்ணங்களை உங்கள் மேலே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எதோ பண்ணுறதுன்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கு போயிடும். பிகாஸ் உங்களுக்கு இனிமேல் யூனிவர்ஸோட டைரக்ட் பிளெஸிங்ஸ், டைரக்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறப்போ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன அவங்க உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சாலும் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி குட் நியூஸ் அண்ட் பிக் ரிலீஃப்னே சொல்லுவேன் நான். அந்த சீக்ரெட்ஸை நான் சொன்ன பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று ஒரு அவேக்கனிங்காக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லை சம்திங் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹெர்மைட். அண்ட் ஒரு சில பேர் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதாவது டெய்லி ப்ரே பண்ணுறது, அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான திங்ஸ்க்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து எங்கேயுமே நீங்கள் டூர் போகாமல் வெளியே போகாமல் இருக்கீங்கன்னா இனிமேல் அதிகமாக வந்து நீங்கள் கோயில் போவீங்க, ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்களோட மேஜிக், சம் மேஜிக் இஸ் கோயிங் டு ஒர்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பழிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக ஆசைப்பட்டால் கூட அது உடனே நடக்கும். அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆஸ் லாங் அஸ் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு மாதிரி கற்பனை மாதிரி ஒரு ஃபேண்டசி வச்சுட்டு அது எனக்கு பழிக்கணும்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆசைகள், ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக பழிக்கும். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு
நீங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வாழ்கிற லைஃபே டிஃப்ரெண்ட்டாக வாழ்வீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கீங்கள, இனி வெரி சூன் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீலிங் இதில் வாழ்வீங்க. எப்படி சொல்கிறதுன்னா, சரி, நிறைய ஹீலிங் ப்ராக்டிசஸ் பண்ணுவீங்க. அஸ்ட்ராலஜி இல்லை டேரோட் ரீடிங் இல்லை ஏதாவது ஒரு டிவினேஷன் டூல் லேர்ன் பண்ணிட்டு அந்த ஒரு உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களோட எல்லா ஓவர் திங்கிங் எவ்ரி திங் வந்துட்டு ஸ்டாப் ஆக போகுது. ஓகே, சரி, நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்களா? அவங்க ஏமாத்திட்டாங்களா? அவங்கள நம்பி பணம் விஷயத்தில் உங்களை நம்பி ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு திருப்பி வருங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் எப்பவுமே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏமாந்துட்டோமே, அவ்வளோ ஈஸியாக நம்மளை ஏமாத்திட்டாங்க பணம் விஷயத்தில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் இழந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திருப்பி வரும். ஓகேங்களா? ஸோ அது அந்த பர்சனே திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னா கிடையாது. வேற ஒருத்தவங்க மூலயமா உங்களுக்கு அந்த இழந்த பணம் வரும். அதை விட எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட டைம் நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, பிகாஸ் உங்களுக்கு நான் சொன்னேன்ல பிக் ரிலீஃப் வருதுன்னு நான் சொன்னேன். ஸோ அது வந்ததுனால அது வரப்போகுது, கண்டிப்பாக வெரி சூன் வரப்போகுது. ஸோ அதனால ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்க மறந்துடுவீங்க. இப்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, அது எல்லாமே நீங்கள் நினைக்கிறது அத்தனையுமே நடக்கிறப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க. அப்போ யாராவது ஏதாவது வந்து பேசுனா ஓகே ஃபைன், எல்லாத்துக்குமே ஓகே எஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் ஹாப்பி மூடில் இருப்பீங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப ஒன் சைட் லவ் மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பார்ட்னர் ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒன் சைடாக அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இனி வெரி சூன் நீங்களே வந்து விட்டுருவீங்க. ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் ஹோல்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க, லெட் கோ பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அது ஒரு பிக் ரிலீஃப் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மாறுதல் வரும். ஓகேங்களா? ஸோ லவ் விஷயமா பார்ப்போம். Life is a series of constantly shifting cycles. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதை விட்டுருவீங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் அது. ஸோ வெரி சூன் வந்துட்டு ரியாலிட்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு விட்டுருவீங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு, எவ்வளோ தூரம் போதோ போகட்டும், கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி போயிடுவீங்க. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் தாங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேத்துக்கு இது ஒரு பேர்டனாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. Honor the place in one another where you are one eternal soul. Okay. Give thanks for the blessings of love soon to come your way. Know that you deserve to be. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? நீங்கள் டிசர்விங்கான ஒரு பர்சன். ஸோ அதனால அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஹோல்டு பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ண அந்த பிளெஸ்ஸிங் உங்களை தேடி வராது. ஓகேங்களா? அண்ட் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தான் ஒரு பிரச்சனை. சிங்கிளாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சூன் வந்து உங்களுக்கான ஒரு பர்சன் உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்.
ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் பிளாக்கேஜஸ் இருக்குன்னா ரிலீஸ் ஆகும், கவலைப்பட வேணாங்க. ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ஃபோக்கஸ் ஆன் ஹியர் அண்ட் நவ். ஓகே, சரி, உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களை சுற்றி வந்து யாருமே பேசுறதுக்கு இல்லாமல் இருக்காங்க, மனசில் இருக்க சொல்கிறது கூட இல்லாமல் இருக்காங்க. நாளைக்கு வெரி சூன் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்ஸ் கிடைப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இழந்தது உங்களுக்கு தேடி வருங்க, கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்ங்கிறது தான் மெசேஜுங்க. எல்லாத்தையும் டிவைன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணுங்கள். எதுக்கும் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உடனே எனக்கு இப்போவே ரிசல்ட் வரணும், எனக்கு இப்போவே பதில் தெரியணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது உங்கள் கையை விட்டு தான் போகும். எதுக்கும் டிவைன் டைமிங்னு இருக்குது, நேரம் காலம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக டிவைன் பார்த்துட்டு தான் இருக்காங்க, யூனிவர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ எது கொடுக்கணும்னு யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். The situation will improve. கண்டிப்பாகங்க, நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். Your storm is coming to end. இதுக்கு மேலே என்ன மெசேஜ்? இது ரெண்டுமே ரொம்ப அழகாக சொல்லிடுச்சு. இப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்ன போராட்டங்கள், மனப்போராட்டங்கள் இருக்குதா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் அடுத்தடுத்து வருதா, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். உங்களோட சூழ்நிலைகள் இம்ப்ரூவ் ஆகுது. Never stop learning. This is very strong message. Never stop learning உங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் கஷ்டப்படுறப்போ உங்களை சுற்றி எவ்வளோ பேர் ஃபேக்காக இருக்காங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது எப்படி ஒரு லெசனோ, அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு நல்லா வாழ்கிறப்பவுமே உங்களை சுற்றி என்ன நடக்குது, பீப்புள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கெட்ட விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு லெசன் கிடையாது, நல்ல விஷயங்கள்லுமே ஒரு சில ஹிடன் லெசன்ஸ் இருக்கும், அதுவுமே தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒரு ரிலீஃப் ஃபைனலாக கிடைக்கும். அது வந்து ஸ்லோவாக நடந்தாலும் அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நடக்கும். நீங்கள் இப்போ ஓவராக ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரெஷர் உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும், சிச்சுவேஷனுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விட்டுடுங்க. என்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணுறீங்களோ, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்களோ, அப்போ தானாக எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட்.